ஹலோ விவர்ஸ், நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்க இருக்கக்கூடியதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 12 ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை அடைய போகின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது எந்த நிலையில் இருக்கு, இதனுடைய தாக்கங்களானது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கின்றன, அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஏதாவது துர்திருஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகின்றதா, அந்த ஒரு தாக்கங்களானது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா, இல்லை விளைவுகளை சந்திக்கக்கூடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ அதனால் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதேபோல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்க போகுது, அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் பதிவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மாதமும் கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பலன்களானது பார்த்திங்கன்னா வேறுபடுங்க. அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் பார்த்திங்கன்னா உருவாக இருக்கிறது. இந்த ஒரு மங்களகரமான யோகங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தங்களுடைய நடத்தைகளை பார்த்திங்கன்னா கவனித்து அதனை சரி செய்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த மாதத்தில் பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய துணையுடன் பார்த்திங்கன்னா இருந்த பிரச்சனையானது இப்பொழுது பேசி தீர்க்க முயற்சி செய்வது நல்லது. கடந்த கால பிரச்சனைகளை மறந்து விடுவதும் நல்லது. இல்லாவிட்டால் அந்த நினைவுகளை உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடும். உடல் நலம் சிறப்பாக இருக்க தியானங்களை செய்வது மிகவும் நல்லது. மாதத்தில் உங்களிடம் உள்ள திறமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மன துணிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையும் நீங்கள் அடையலாம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக உங்களுக்கு இருக்குங்க. அதே போல குடும்பாதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய சஞ்சாரங்களானது கணவன் மனைவியினுடைய நெருக்கங்களை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யுங்க. ஆனால் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் செலுத்துவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த பயமானது நீங்கி துணிவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா பெறலாம். புகழ் பாராட்டும் சேரும். நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது இப்பொழுது உருவாகுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் சேரும். அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரங்களில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாக நடந்து முடியும். கையிருப்பானது பார்த்திங்கன்னா கூடுங்க. மாணவர்களுக்குமே கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக ஆதரவாக செயல்படும் பொழுது கவனமாக இருப்பது அவசியம். அதேபோல் சுறுசுறுப்பும் உங்களுக்கு குறையலாம். யோகா செய்வதனால அந்த குறைபாடுகளானது பார்த்திங்கன்னா நீங்குங்க. மனநிலைகளானது உங்களுக்கு சீராக இருக்கும். மக்கள் நலம் சிறப்பாக இருக்குங்க. பெற்றோர்களுடைய நலத்தில் பார்த்திங்கன்னா அக்கறையை செலுத்த வேண்டியும் இருக்கும். களத்துறையினர் பார்த்திங்கன்னா சிறப்பு பெறுவார்கள். குறிப்பாக நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழானது இப்பொழுது ஓங்கும். டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் சிறப்பான பாராட்டையும் இப்பொழுது பெறலாம்.
மேலுமே உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானம் வழங்குவார்கள். மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு செழிப்பாக பார்த்தீங்கன்னா மாறுங்க. அதேபோல் உங்களுக்கு ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகளை செய்தால் இறைவனுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் ஆற்றலும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் உங்களுடைய முயற்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றி காண்பார்கள். அதன் மூலமாக சாதனைகளை துணிந்து செய்வீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகமான நாளாகவும் காணப்படும். அதேபோல் வேலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துங்க. புதிய உயர்வுடன் பார்த்தீங்கன்னா கூடிய பணி மாற்றங்களானது உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலங்களானது உண்டுங்க. வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பங்களானது இப்பொழுது அமையும். மேலுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் செலவுகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. மனதில் இருந்த கவலைகளானது நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வரவேண்டிய பணம் இப்பொழுது சேரும். சாமர்த்தியமான பேச்சினால காரியங்களில் சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். அலைச்சல்களானது ஏற்படலாங்க. அடிக்கடி கனவுகளும் வரக்கூடும். வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்குங்க. பழைய பாக்கிகளும் இப்பொழுது வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவும் பார்த்தீங்கன்னா அடைவார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கி சுமூகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது எடுப்பீர்கள். உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைப்பதில் தாமதங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலம் அலைச்சல்களும் உண்டாகலாம். மாணவர்களுக்குமே பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போலவே எளிமையாக இல்லாமல் கடினமாக பார்த்தீங்கன்னா இருக்கலாங்க. கூடுதல் முயற்சி வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது கலைத்துறையினர்களை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்பொழுது காணல. புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க பெறுவீர். பிறமொழி பேசுபவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்பொழுது உதவிகளானது உங்களுக்கு கிடைக்க செய்யும். அரசியல் துறையினருக்கு அலைச்சல்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆத்திரம் கொள்ள வேண்டாம். பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமும் குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் நீங்கள் செயல்படவும் அதனை சரியாக இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளவும். பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க பெறுவீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது இப்பொழுது ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைகளானது இப்பொழுது மாறுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். வாழ்க்கையில் எதை விரும்பினாலுமே அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களானது ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிலவும். சமூகத்தில் பாராட்டப்படுவீர்கள். சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க. அதேபோல் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமான பிணைப்புகள் வலுவாக இருக்கும். கடின உழைப்புக்கான பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறையிலுமே மகத்தான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவீர்கள். நிதி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உங்களை முழுமையாக அதிகரிக்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். செல்வங்களானது இப்பொழுது பெருகும். அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதங்களானது ஏற்படக்கூடுங்க. மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் தாய்மாமனுடைய வகையில் அனுகூலங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படும்.
தேவையில்லாத சவகாசத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். நண்பர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள். திருமண பேச்சுவார்த்தையானது இப்பொழுது சாதகமாக வந்து முடியலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.